நீ படம் பார்க்காத அப்படின்னு நீ நினைச்சனா நீ வந்து அதுக்கு குறை சொல்றதுக்கு வர புரியாதா? நீ ஓடிடில பாத்துட்டு போ, புரியுதா? நீ பிரபலமாகிறதுக்காக ஒரு படத்தையும் வந்து குறை சொல்லிட்டு இருப்பியா? சொல்றேன் நான் இப்பவும் சொல்றேன், மகுடம் இட்டு. இன்னைக்கு விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேணும் அப்படின்னு குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து காவடி எடுத்துட்டு வந்தான். இந்த மைக்குக்காக மறுபடியும் சொல்றான், விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து இந்த கூல் சுரேஷ் காவடி எடுத்துட்டு வந்தான். அதற்கு காரணம் விஷால் அவர்கள் இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள இந்த மகுடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக அங்கிருந்து குன்றத்தூர்ல இருந்து காலையில இருந்து நடந்து வந்தான். அதற்கு நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் விஷால் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோல பார்த்திருப்பீங்க மகுடம் அந்த படத்துல விஷால் சாரோட போட்டோ இருக்கு. பக்கத்துல வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட போட்டோவும் இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்றால், இப்போ கட்டி முடித்திருக்கிற நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அது மட்டும் இல்ல, அங்கே உள்ள கல்வெட்டுல விஜய் சாரோட பேர் பொறிக்கப்படும் என்று நடிகர் சங்க செயலாளர் திரு விஷால் அவர்கள் கூறியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து நான் காவடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மகுடம் படம் பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. உண்மையிலேயே விஷால் சார் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தவர் அர்ஜுன் சார் கிட்ட. ஸோ அந்த மாதிரி அங்க இருந்த கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இந்த படத்துல சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. டபுள் ஆக்ஷனா நடிச்சிருக்காரு. மகனாகவும் பையனாகவும் 2 வேடத்துல நடிச்சிருக்காரு. படம் மிக அருமையாக இருக்கு. அது மட்டும் இல்ல, சூப்பர் குட் பிலிம்ஸ் 99வது படமாக இந்த மகுடம் படத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல கதாநாயகி 2 பேரு. ஒன்னு எங்க ஊரு திண்டுக்கல்லை சேர்ந்த துஷாரா, ஒண்ணு இன்னொன்னு ஆந்திராவை சேர்ந்த அஞ்சலி அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதுல ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, மொழம் விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் முக்கா விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் பக்காவா பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தர 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 அப்படின்னு மியூசிக் சும்மா சூப்பரா போட்டிருக்காரு. இந்த படத்துல நடித்த அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டெப் தள்ளினீங்கன்னா இதுல ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இதை போட்டுருவேன். சூப்பரா இருக்கு. விஜய் சாரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? இந்த மகுடம் சூட்டணும், அதற்கு உதாரணம் தான் இந்த விஜய் சாரோட போட்டோவை இந்த மகுடம் படத்துல இந்த போட்டோவை நான் வந்து அட்டாச் பண்ணி வந்திருக்கிறது. ஸோ உண்மையிலேயே மகுடத்திற்கு சொந்தக்காரர் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதற்கு மகுடம் சூட்டும் விதமாக தான் இன்று விஷால் அவர்கள் நடித்த இந்த மகுடம் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட பேரை தான் கல்வெட்டுல பொறிக்க போறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 பேருக்குமே எடுத்துக்கலாம், ஆளுக்கு பாதியா பிரிச்சு வச்சுக்கலாம். சரியா? என்ன சண்டை? அவங்க மட்டும் கத்துவாங்களா? எங்களுக்கு கத்த தெரியாதா? என்ன படம் பார்க்க வந்துச்சு, அது சரியில்லை இது சொல்ல சொல்லிட்டு வரீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? படம் அருமையா இருக்கு சொல்லுவான், 1000 குறை சொல்லுவான். புரியுதா? நீங்க அப்ப எதுக்கு வரீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு படம் பார்க்க வரீங்க? மகுடம் படம் அருமையா இருக்கு. புரியுதா? நீ
நீ வந்து பார்த்த கொலை சொல்றதுக்காக தான் நீ சினிமா பார்க்க வருவியா? மகுடம் படம் அருமையா இருக்கா? என்ன அந்த காமெடி? உண்மைதான் சொல்றேன். படம் அருமையா இருக்கு. என்ன சொல்லுறீங்க? யாரு கத்துறானியா? உண்மையிலேயே நீ படம் பார்க்காத அப்படின்னு நீ நினைச்சனா நீ வந்து அதுக்கு குறை சொல்றதுக்கு வர புரியாத. நீ ஓடிடில பாத்துட்டு போ. புரியுதா? நீ பிரபலமாகிறதுக்காக ஒரு ஒரு படத்தையும் வந்து குறை சொல்லிட்டு இருப்பியா? சரியில்லை எப்படி சொல்லுவ? எப்படி நல்லா இல்ல நல்லான்னு சொல்ல? நான் சொல்ல கேளுப்பா. படம் நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்றது வேற. ஆனால் அதுல ஓட்ட இதுல ஓட்ட அது சொல்றது நீ அப்போ வந்து படம் பார்க்கறதுக்கு வரல. நீ அப்போ படம் பார்க்க வரல, அத குறை சொல்றதுக்காக வந்திருக்க. புரியுதா? நீ ட்ரெண்ட் ஆகுறதுக்காக அடுத்தவன் வளர கூடாதுன்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி குறை சொல்றதுக்காக இங்க வருது. நான் இப்ப சொல்றேன், மகுடம் படம் ஹிட்டு. மகுடம் படம் ஹிட்டு. எவன் சொல்றாங்க தலையில கொட்டு. மகுடம் படம் ஹிட்டு. எவன் சொல்றாங்க தலையில கொட்டு. யார் சொன்னது? என்ன சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கல எஞ்சி போக வேண்டியதானே? நீ தானே கட்டி ஒரு நிமிஷம் நீ தானே கேட்ட? படம் நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்ல. படம் உனக்கு பிடிக்கலன்னா நீ இன்டர்வியூல போக வேண்டியதானே? படம் உனக்கு பிடிக்கலன்னா நீ இன்டர்வியூல போயிருக்கணும். அதை விட்டுட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்காரங்க வருவான், அவங்க எதிர்க்க படத்தை பத்தி குறை சொல்லி நம்ம பப்ளிசிட்டி தரலான்றதுக்காக படம் முடிகிற வரைக்கும் யூடியூப்காரங்க வருவாங்க, உங்களுக்கு வியூஸ் வருவன்றதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்ப சொல்லுவா தம்பி, படம் நல்லா இல்லன்னா நீ போயிருக்கணுமா இல்லையா? நீ ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுற சோறு நல்லா இல்லன்னா எதுக்கா ஃபுல்லா சாப்பிடுற? எந்திரிச்சு போகணுமா இல்லையா? எந்திரிச்சு போகணுமா இல்லையா? காசு கொடுத்தாங்க அப்ப நீ சாப்பிட்டு வரும். அதான் சொல்றேன் நானு. படம் பிடிக்கலன்னா நீ பாதியில போயிருக்கணும். இப்பவும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், மகுடம் இட்டு எவ்வளவு சொன்னா தலையில தட்டு தட்டு எப்ப போதும்பா வயிறு